ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். 1/1/2025 மார்கழி 17ஆம் தேதி புதன்கிழமை சந்திர தரிசனம் வருது. மார்கழி மாதத்திலே புதன்கிழமையன்று சந்திர தரிசனம் வருவதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் புது வருடத்தில் சந்திர தரிசனம் வருவதுங்கிறது நமக்கு அதீத பலனை கொடுக்கும். சிவபெருமான் தன்னுடைய முடியிலே சூடிக்கொண்டிருக்கக்கூடிய 3ஆம் பிறை சந்திரன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அப்படிப்பட்ட 3ஆம் பிறை சந்திர தரிசனம் நமக்கு பல விதத்தில் நன்மையை கொடுக்கும். அதுவும் மார்கழி மாதத்திலே புதன்கிழமை வருவது ரொம்ப சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். பணம் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கறதுக்கான ஒரு அருமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புதன்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கு உரிய நாள். பெருமாளுக்கும் தாயாருக்கும் இந்த உரிய நாளில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நமக்கு பணம் தொடர்பான அத்துணை பிரச்சனைகளையும் நிச்சயமாக தீர்க்கப்படும். சந்திரனையும் மகாலட்சுமி தாயாரையும் ஒரு சேர நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும். இவங்களுக்குரிய இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது அந்த பரிகாரத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் அளப்பரியாதது அப்படின்னே சொல்லலாம். பண வரவு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக சந்திர தரிசன நாள் அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்களை வச்சு பரிகாரம் செய்யும் பொழுது அந்த பரிகாரத்துக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே புதன்கிழமையை பண வரவு அதிகரிக்கிறதுக்கு நம்ம நிறைய பரிகாரங்கள் செய்வோம். அதுவும் இந்த 3ஆம் பிறை நாளோடு சேர்த்து வரக்கூடிய இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது எப்படி பிறை நிலவு வளர்ந்து முழுமதி ஆகுதோ அதே போல் நம்முடைய வீட்டில் பண வரவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தாந்திரீக சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இந்த புதன்கிழமை 3ஆம் பிறை நாளன்னைக்கு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அத்துணையும் தீர்க்கப்படும். பிறக்கின்ற புது வருடத்திலே நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன பரிகாரம் நம்ம வாழ்க்கையில் வருடம் முழுவதும் செல்வ செழிப்பு உருவாகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு தூண்டுகோலாக ஒரு சின்ன வழிகாட்டியாக அமையினே சொல்லலாம். இதற்கு ஒரு ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது பச்சரிசி மகாலட்சுமி தாயாரோட அம்சம். பச்சரிசி, பட்டை, ஏலக்காய் இந்த 3 தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த ஏலக்காய் நம்ம நல்ல ஏலக்காயா உடையாத ஏலக்காயா அதிலிருந்து அந்த விதைகள் வெளியில் வரக்கூடாது அந்த மாதிரி பார்த்து நல்ல பச்சையான ஏலக்காயாக வாங்கிக்கோங்க. இதோடு சேர்த்து 2 ரூபாய் நாணயத்தையும் வைக்கணும். 2 அப்படிங்கிறது சந்திரனுக்குரிய எண், பச்சரிசிங்கிறதும் சந்திரனுக்குரிய தானியம். இன்னொரு புறம் பார்த்தா மகாலட்சுமி தாயாருக்கு உரியது தான் இந்த ஏலக்காய், பட்டை, பச்சரிசி எல்லாமே. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை நிற துணியை நல்லா அலசி காய வச்சு, உங்கள் வீட்டில் பன்னீர் இருந்தால் அதுலேயும் கொஞ்சம் போட்டு ஊற வச்சு அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெள்ளை நிற துணியில் இந்த பொருட்கள் அனைத்தையும் வைக்கணும். பச்சரிசி, ஏலக்காய், பட்டை, 2 ரூபாய் நாணயம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் சந்திர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வேண்டிக்கோங்க. எங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கணும், தாராளமாக பணம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரத்தை மாலை நேரத்தில், அதாவது புதன்கிழமை அன்று மாலை 6 மணியிலிருந்து 6:48க்குள் நீங்கள் செஞ்சிடணும். ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த முடிச்ச கொஞ்ச நேரம் அப்படியே மகாலட்சுமி தாயாரோட படத்துக்கு முன்னாடி வைங்க. அதை எடுத்து நீங்கள் பணப்பெட்டியில் நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை பூஜை அறையில் கூட அது இருக்கட்டும். இது அப்படியே 2 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை மாற்றினா போதும். 2 மாதம் அப்படியே நீங்கள் பூஜை அறையில் வச்சிடலாம். இல்லை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையும் நீங்கள் வைக்கலாம். 2 மாதம் கழித்து இந்த நாணயத்தை மட்டும் எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க. மற்ற பொருட்களை ஓடுற தண்ணியில் விட்டுருங்க, இல்லைனா கால்படாத இடத்துல போட்டுருங்க. மறுபடியும் நீங்கள் 3ஆம் பிறை நாளில் இதே போல் பரிகாரத்தை செய்யுங்க. இந்த தாந்திரிக பரிகாரத்தை சந்திர பகவான் மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சிக்கிட்டு செய்யுங்க. பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு பண வரவு உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லை, நிச்சயமாக நம் வீட்டின் தரித்திரம் விலகி நம் வீட்டில் செல்வம் பெருகும். 16 வகை செல்வங்கள் நம் வீடு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பரிகாரங்க.
ரொம்ப ரொம்ப எளிமையானது, அதே நேரம் அனைவரும் செய்யக்கூடியது. நம் வீட்டிலே இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வைத்து 3ஆம் பிறையில் நம்ம இதை எப்பொழுதும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் இதை செய்துக்கிட்டே வாங்க. 2025 நிச்சயமாக உங்களுக்கு அமோகமான ஆண்டாக இருக்கும். இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்தால் கடன் பிரச்சனை நீங்காது. கடனை திருப்பி தரத்துக்கு என்னென்ன முயற்சிகளோ அதை நம்ம செய்யணும். கூடவே சேர்த்து இது போன்ற பரிகாரங்கள் செய்யும் பொழுது நம் முயற்சிகளில் வரக்கூடிய தடைகள் நீங்கி நம் கைக்கு வரும் பணம் வருவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். சிக்கல்களை சரி செய்ய தான் பரிகாரமே தவிர, நம் உழைக்கணும், உழைப்பை நம்ம மூலதனமாக போடுறோம், அந்த உழைப்பிலிருந்து வரக்கூடிய பணமானது வீண் விரயமாகாமல் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் நம் குடும்பத்தை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லவும் அந்த பணம் நமக்கு பயன்படணும். வீண் விரயமாகாமல் நம் கைக்கு சேரணும். அதுக்காக தான் இது போன்ற பரிகாரங்கள் வழிபாடுகள் நம்ம செய்கிறோம். எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் அவங்களோட அந்த ஒரு மகாலட்சுமி கடாட்சம் இருந்தாலே போதும். குடிசையில் இருக்கிறவங்களும் குபேரராவது உறுதி. அதனால் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் 1/1/2025 மார்கழி மாதம் புதன்கிழமையில் சந்திர தரிசனம் வருது, 3ஆம் பிறை வருது. அந்த 3ஆம் பிறை பார்ப்பது மிக 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 நன்மையானது. அதுவும் இது போன்ற நல்ல நாளில் பார்ப்பதுங்கிறது மிக மிக சிறந்தது. நம் குடும்பம் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன வழிபாடுகளை செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த ஒரு தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 2024ஓட நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போகட்டும். 2025இல் நம் வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கு செல்லணும். செல்வ செழிப்போடு நம்ம வாழணும். வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக குடும்ப ஒற்றுமையோடு இருக்கணும். உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்காகவும் வேண்டிப்போம். கண்டிப்பாக கடவுள் நம்முடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பாங்க. நாமும் நல்லா இருக்கலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.